இருந்தா சரியா விழா எலும்புக்கு இதயத்துக்கு நடுவில் கத்தி இறங்கியிருக்கும். அங்கே இறக்கி திருப்பினா எல்லா நரம்பும் அறுத்து 2 நிமிஷத்துல வலி இல்லாமல் உயிர் போயிருக்கும். இப்போ வர பசங்களுக்கு தொழில் தெரியல. சாவை பார்த்து நான் என்றைக்குமே பயந்ததில்லை. இதுக்கு முன்னாடி நிறையா தடவை செத்து பொழைச்சிருக்கேன். ஆனால் இப்போ பயமாக இருக்கு. எனக்கு நாளை 2 உயிர் இருக்கும்போது வாழணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் நான் பொழைப்பனா மாட்டேனா தெரியல. நம்பிக்கை மட்டும் இருக்கு. இனிமேல் வாழ்க்கையே ஜெயிலில் தான் இருந்தப்போ எனக்கு விடுதலை கிடைச்சது. அந்த மாதிரி இப்போ நான் உயிர் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நீதிமன்றம் குற்றம் சுமத்தப்பட்ட செல்வத்தை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறது. ஐயா, பிறக்கும் போதே யாரும் ரவுடியா பிறக்கிறது இல்லை. எல்லாம் சந்தர்ப்பம் சூழ்நிலை வைத்து பிழப்புதாயா. அனாதையா தெரிஞ்சிட்டு இருந்த எனக்கு வேற வழி தெரியலையா. ஒரு தப்பு பண்ண போய் அது புலிவால் பிடிச்ச கதையா நிறைய தப்பாய் போச்சியா. அதான் ரிலீஸ் பண்ணிட்டேன்ல, போயிட்டே இருக்கியா. நான் இன்னும் 20 கேஸ் பார்க்கணும். இல்லைங்கயா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் ஒரு 2 வார்த்தை உங்கள்கிட்ட பேசலான்னு. பாத்தீங்களா ஐயா, இவன் உங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். இவன்லாம் எங்கய்யா வெளியில போய் திருந்த போறான்? ஏன் சார், அதான் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வைக்க போராடி பாத்தீங்க. ஏதோ ஐயா பெரிய மனசு பண்ணி விட்டாரு. அது உங்களுக்கு பொறுக்கலையா? கிடைச்சு 5 வருஷம் ஜெயில இருந்தப்போ அங்கேயே வாழ்க்கை முடிஞ்சிருப்போம்னு பயந்துட்டு ஐயா. ஆனா நல்ல வேலை, நீங்க அந்த தண்டனை ரத்து பண்ணி என்ன விடுதலை பண்ணிட்டீங்க. இந்த கேஸை ரீஓபன் பண்ணி இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என் உயிர் நண்பன் தான் ஐயா. சுமாரா அவனுக்கு வாழ்நாள் பூரா நான் செருப்பா தேஞ்சு கிடக்கணும் ஐயா. நான் இவனை உள்ள பிடிச்சு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா சார்? உன்னோட நான் அதிகமா கஷ்டப்பட்டேன். எவ்வளவு போராட்டம் தெரியுமா ஐயா. அவனுக்கு என் நன்றியை நான் எப்படி சொல்லுவேன்? போதும்பா, உன் தேங்க்ஸ் எல்லாம் வெளியே போய் சொல்லிக்க. அடுத்த கேஸ் வர சொல்லு. இதே எல்லாமே கோர்ட்ல சொல்லி உண்மை சொல்ல வேண்டாமா? இது ரொம்ப தேங்க்ஸ் சார். கை கொடுங்க. அட கையை கொடுங்க சார். ஒண்ணுக்கு எல்லாம் சரியா போச்சு. வெளியே போகும்போது சந்தோஷமா அனுப்புவீங்க சார். நீ கண்டிப்பா திரும்ப வருவ செல்வம். கண்டிப்பா வர மாட்டேன். இன்னைக்கு நானும் ஒரு மனுஷனா நினைக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவன் தான், சக்கரை பாண்டி. எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிற என் உண்மையான நண்பன். எத்தனையோ பேருக்காக நான் உயிரை எடுத்திருக்கேன். ஆனா என் உயிரை கொடுக்கணும்னா அது இவனுக்கு மட்டும்தான். நரகத்தெல்லாம் பார்க்கும்போது உள்ளே இருந்துக்கலாம் தோணுதா? உனக்கு தான்டா இது நரகம், எனக்கு இது சுதந்திரம் தான் சொர்க்கம். வா. சாரி செல்வம். ஏன்டா? கன்னியாகுமரியில் போஸ்டிங் போட்டாங்க. இல்லைன்னா உன்னை நான் அப்பவே வெளியே எடுத்தேன். தப்பா எடுத்துக்க. சக்கரை, நீ இது பண்ணதே பெரிய விஷயம்டா. வெளியே வந்துட்ட, அடுத்து என்ன பண்ண போற? மறுபடியும் கேட்டு செல்வமா மாதிரி சிட்டியை கலக்க போறியா? சே, அங்க பாத்தியா, அந்த மாதிரி ஒரு குழந்தை தான் என்னோட லட்சியம். அந்த குழந்தையா? ஒரு சராசரி மனுஷனுக்கு சாதாரணமா கிடைக்கிற குடும்பம் குழந்தைங்கிற வாழ்க்கை கூட என்ன மாதிரி ஆளுகளுக்கு ஒரு எட்டாவது கனவு. அந்த மாதிரி ஒரு அழகான குழந்தையை பெற்றுக்கிட்டு அதை நல்லபடியா வளர்த்தாளாக்குற ஒரு பொறுப்பான அப்பனா, ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல புருஷனா, எந்த தப்பு தண்டாக்கும் போகாம நல்லபடியா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதான் ரெட் டீல் கரெக்டா இருக்க. அத போட்டுட்டு வெள்ளைய ஃபாலோ பண்ணணும். செல்வம், நீ எப்ப வெளியே வந்த? இன்னைக்குதான். போலீஸ்காரன் கொடுத்த டார்ச்சர்ல எங்களை போட்டு கொடுக்காம இந்தியா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்வம். எனக்கு தான் தலையெழுத்து போலீஸ்ல மாட்டிட்டேன். நீங்களே சும்மா இருக்கலாம்ல. எப்படா வந்த? தாம எப்படி இருக்க? ஏன் கேக்குற செல்வம்? அதான் நீ வந்தல, இனிமே ஓஹன் இருக்க வேண்டியதா? பா, பழைய தொழில் ஆரம்பிச்ச வேண்டியதா? எதுக்கு மறுபடியும் ஜெயில் சோறு சாப்பிட நான் தயாரா இல்ல. ஆள விடு. என்னப்பா இப்படி சொல்றான் இவன்? இதேதான் வந்ததுல இருந்து என்கிட்ட சொல்லுங்கிற போல. இதெல்லாம் செல்வத்துக்கிட்ட ஏன் கேட்கணும்? நம்மள விட்டுட்டு எங்க போயிட போறாங்க? இந்த ஏரியா விட்டு போறோம் மாஸ்டர். இங்க இருந்தா மறுபடியும் தொழிலுக்கு இழுத்துருவாங்க. வேற ஏரியாவுக்கு போனா மட்டும் உன்னை விட்டுருவாங்களா? பேசாம வெளியூருக்கு போயிடு. என் தம்பி பையன் ஒருத்தன் ஹைதராபாத்ல டிராவல்ஸ் வச்சிருக்கான், சொந்த இடம். இப்ப வித்துட்டு துபாய்க்கு போறான். நீ அதை எடுத்துக்கோ. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க மாஸ்டர் போறது? எப்படியாவது பணத்தை பெற்றுப்பா. கொஞ்ச நாள் டைம் வாங்கி தரேன்.
இப்ப கூட சொல்லு, 5 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிடுறேன். நல்ல வாய்ப்பு செல்வம், நட விட்டுறாத. என்ன தாமு ஆட்டோலாம் ஓட்டுற, செட்டில் ஆயிட்டியா? இந்த வருமானம் எங்கப்பா பத்துது? ஊர்ல தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், வேற அனுமானத்துல இருக்குது. என்ன பண்றது? ஏதோ பொட்டலம் வைக்கிறதுனால நம்ம பழம் போடுறதுன்னு வச்சுக்க. தாமு அப்போ எங்களுக்கு எடுபடி, ரொம்ப பேசுவான், பணத்தாசை கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் நல்லவன். அப்பவும் சரி இப்பவும் சரி, என்னை விட்டுட்டு அவனால் இருக்க முடியாது. எனக்கு அப்படித்தான். தாமு இங்கே நம்ம வீடு பார்க்க போறோம். இல்லவா, ஒரு சின்ன கொடுக்கல் வாங்கல, நீ கூட வா. நான் எதுக்கு? நீ வாயேன். இவன் சரக்கு வச்சா தொழிலே ஓடுது. நீ என் கூட வந்திருக்கேன்னு தெரிஞ்சுதான் எனக்கு கொஞ்சம் கெத்தா இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வாயேன். நான் வரல, நீ போயிட்டு. நான் சொல்றது கேளு, வாப்பா. தாமு கூப்பிட்டான்னு நாம கூட போயிருக்க கூடாது. சின்ன தப்பு தான், ஆனால் நிம்மதியாக வாழணுங்கிற ஆசை இருக்கிறவன் சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது. பின்னாடி எனக்கு வரப்போகிற எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பம் இந்த தப்பு தான்னு எனக்கு அப்போ தெரியாமல் போச்சு. பாத்து போமா. அப்படியா? சரி நீ வை. என்னடா அந்த டாம கேட் செல்லு திட்டலாம் நம்ம. அவன் எதுக்கு நம்ம அடிக்க வரான்? அவன் திரும்பவும் தொழிலுக்கு வந்துட்டான்னா நாம டம்மி ஆயிடுவோம். அவனை இங்கேயே போட்டு தள்ளிட வேண்டியதான். வா செல்வம், என்ன பிரதர் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறேன் தாமே. என்ன தாம நம்ம மட்டுக்கு புது ஆள்லாம் கூட்டின்னு வர? என்னது புது ஆளா? பழைய கருப்புப்பா, நம்ம எலிபன் கேட் செல்வம். ஓ அந்த செல்வமா? என்ன மறுபடியும் தொழில் ஆரம்பிச்சிட்டியா? தொழிலா? அதெல்லாம் இல்ல, தாமு கூப்பிட்டா வந்தேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. சரகு வித்த காசு, பாக்கி சரகு எல்லாம் கரெக்டாக தான் நினைக்கும். என்ன தாம போன வாட்டி போலீஸ்ல சரக்கு மாட்டிக்கிச்சுன்னு சொன்னீங்களா? ஆமா, உண்மைதான்பா சொன்னேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை கேக்குற? ஆனா நீ அந்த சரக்கு சைதாப்பேட்டை சப்ப வேண்ட பிரிச்சு வித்தத ஜானி பார்த்தானாம. யாரு? முட்டை ஜானியா? அவன் எந்நேரமும் சரக்குல இருப்பான். அவனை நம்புற நீ என்ன நம்ப மாட்டிய? அட பாப்பா, உங்ககிட்ட எவ்வளவு விசுவாசமா இருக்க, என்ன போய் நீ சந்தேகப்படுற? என்ன பத்தி தெரியாதா? என்னது கை மோஞ்சாவா? ஆமாண்ணே. டியூப் லைட் உடைச்சு போட்டியா? எங்கண்ணே இதுக்கே கையா இருக்குதுண்ணே. உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். என்னன்னு? அசால்ட்டா சென்ட்ரலாண்டே ஒத்தக்கின்றவே போட்டியாமண்ணே. என்னையும் கூட வச்சுக்கிறேனே. தொழில் எல்லாம் விட்டப்பா, இந்த மாஞ்சா வேலைக்கு ஆகாது. சோடா பாட்டில் பீர் பாட்டில் போட்டு உடைக்கணும். பாட்டிலைங்க இந்த தப்பா ஒரு 5 பொட்டலாம் எக்ஸ்ட்ரா கூட. விண்டு சென்டர் நானே பாத்துக்கிறேன். 2 ஏரியாவா? அடக்கி வாசி. ஏய் மச்சான், ஒல்ல எடுத்துங்கடா. இது பூஸ் கயிறு, சீக்கிரம் காயாது. இரு, பணம் என்ற வரைக்கும் பீர் சாப்பிட்டு போ. இருக்கா? உள்ள இருக்குது பாரு. மாஞ்சா அண்ணா சேஃப்டி இருந்தாலும் கையை கிளிக்கணும். ஏய் நீ மேலேயே பாரு, காத்துல சுத்த விட்டுறாத. என்ன வீர் சில்லுனே இல்ல? நல்லா கொஞ்சம் அடியில தேடு. தாமு ஓடு. நான் தான் சொன்னல தொழில விட்டேன்ட்டு. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஐயா உள்ள ஒரு மீட்டிங்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு சார்.
சரிங்க கிளம்பு. வரேன் சார். யார் யாரு? இந்த பொண்ணு நைட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது பீச் வரமா உட்காந்துருந்தது சார். சந்தேகப்பட்டு கூட்டு வந்திருக்கேன். ஏதாவது லவ் பிரச்சனையா இருக்கும். ஏய் எந்திரி. கண்டவனை லவ் பண்ண வேண்டியது, படுக்க வேண்டியது, ஏமாத்திட்டா எங்க லிமிட்ல சூசைட் பண்ணிட்டு ஏன் உயிரை எடுக்க வேண்டியது? யோ போய. ஓகே சார். ஏன் இந்த உலகத்துல காதலிக்கிற மட்டும்தான் ஆம்பளை? என்ன பார்த்தா ஆம்பளையா தெரியல? லாக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. உள்ள வரியா? வாங்கண்ணாச்சி, என்ன இவ்வளவு தூரம் சொல்லி நானே வீட்டுக்கு வந்திருப்பேன். அவன் நம்ம அண்ணாச்சியோட பொண்ணு தான் சார். அண்ணாச்சி பொண்ணா? ஆமா சார். என்னண்ணாச்சி வீட்டுல எதுவும் பிரச்சனையா? சரிண்ணாச்சி வீட்டுக்கு கூட்டு போங்க, கூட்டு போய் அட்வைஸ் பண்ணுங்க. ஏமா ஒரு வாரத்தை அண்ணாச்சி பொண்ணு சொல்லியிருக்கலாம்ல. என்னையா அண்ணாச்சிக்கு ஒரு பையன் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி பொம்பளை பிள்ளை? இருக்க வேண்டியதுதான். பெரிய மனுஷனா இருந்துக்கிட்டு இது கூட இல்லைன்னா எப்படி? செல்வம் நீ எப்படா வந்த? இப்பதான் வந்த. என்னடா தப்பே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், திரும்ப ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. பட்டணப்பாக்கத்துல ஏதோ பிரச்சனையாமே? இல்ல சக்கர, நானே எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னா பாரு, மறுபடியும் நீ உள்ள போன வெளியே வரவே முடியாது. சரிடா, டூட்டி முடிச்சு வந்துடுறேன். எங்கே வெயிட் பண்ண ஒரு விஷயம் பேசணும். நீ வந்த வண்டி ரிப்பேர்னு சொல்லியிருக்கேன். அம்மாவுக்கு வேற எதுவும் தெரிய வேணாம். வந்துட்டியா? ஏண்டி வண்டி ரிப்பேர் ஆனா ஆட்டோ பிடிச்சிட்டு வர வேண்டியதானே? இவ்வளவு நேரம் வரைக்கும் அப்படி என்னடி வேலை உனக்கு? ஒரு வயசு பொண்ணு இப்படி லேட்டா வந்தா எவ்வளவு பயமா இருக்கு. ஏண்டி நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பதில சொல்ல மாட்டேங்கிற. அதான் சேஃபா வந்துட்டல, விடு. ஆனாலும் ரொம்ப தைரியம் உனக்கு. சரி வா உட்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எனக்கு பசிக்கல. 2 பேருக்கும் சேர்த்து நிறைய பண்ணி வச்சிருக்கேன், வேஸ்டா போயிரும். முதல்ல நீ மாத்திரை சாப்பிட்டியா? மாத்திரை தான் தீந்து போச்சம்மா. அதான் ஷெல்ஃப்ல வாங்கி வச்சிருக்கேன், உன்கிட்ட சொன்னேன்லம்மா. ஆமால, மறந்துட்டேன். வர இரு, ஈரத்தோட நிக்காம தலைய துவட்டிக்க. ஹலோ. ஏய், இன்னும் அந்த ஆள் அங்கதான் இருக்கானா? யாரு? அக்காவா? அடி செருப்பால. எவடி அக்கா? எவடி அக்கா? உனக்கு விளக்கு மாறு பிஞ்சு போயிரும். அக்கா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. பின்ன கைப்பிள்ளையோட வந்த அந்த ஆள மடக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்ட. உன் தோல் இன்னும் மரத்து போலியாடி? இந்த வயசுக்கு அப்புறம் இன்னும் உனக்கு சோகம் கேக்குதா? நீ அவட்டற பேசிட்டு இருக்க? டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இப்படி எல்லாம் கேட்டாதான்டா இவங்களுக்கு உரைக்கும். இன்னும் எத்தனை நாள் தாண்டி அந்த ஆள வாசம் புடிச்சிட்டு அலைவ? வெக்கம் கட்டவிட. நீ நல்லாவே இருக்க மாட்டடி. வெடி போனே. என்னடி சாம்பார்ல உப்பே இல்ல? மறந்துட்டேங்க, இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியே சூடா ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. டக்கும் டக்கும்